மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். அவை காவலர் குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. திருத்தி குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. உறுப்பினர் இல்ல அனுமதி இல்லை. கொஞ்சம் இருங்க. புலி பயங்கரமா தாக்கி இருக்கு. மீனம்பாக்கம் விமான நிலையம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தால் AAI இயக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. வளர்ந்து வரும் சென்னை மாநகரத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டும், பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும், தொழில் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டும், சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையிலும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டு உள்ளது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும், அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும், குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். மென்ஷன் பண்ணலாம். பரந்தூர் விமானத்தை பற்றி சொல்லணும். அரசின் சார்பில் மாண்பு முதல்வரோ அமைச்சர்களோ அறிக்கை அளிக்கிற போது விவாதம் கிடையாது. மாண்பு உறுப்பினர் இதை பத்தி மென்ஷன் பண்ணுங்க. பால்வேலை குறித்து மென்ஷன் பண்ணலாம். நீங்க அது குறித்து ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்புறம் சொல்லலாம். நீங்க ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது. அந்த விளக்கத்தை நான் விதிப்படி படிச்சிடறேன் உங்களுக்கு. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அமைச்சர் பேரவைத் தலைவர் இசைவுடன் அறிக்கை ஒன்றை அளிக்கலாம். அவ்வறிக்கையின் மீது அப்போது எவ்வித விவாதமும் இருத்தல் கூடாது. அந்த விதிப்படி இப்போது அனுமதி இல்லை. அப்ப நீங்க உங்க இல்ல மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்க இடையில அதை சொல்லலாம். மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்க சொல்லலாம். உட்கார நீங்க பேசுங்க. 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்புக்கு நான் உங்க பேரை படிச்சுட்டேன். நீங்க விருப்பப்பட்டால் நீங்க பேசலாம். இல்ல விட அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். கவன ஈர்ப்பு பற்றி கருச்சாட்டு இல்ல ஒரு விளக்கம் வேண்டாம். எந்த விளக்கத்தை நான் அனுமதி அளிக்கவில்லை. 55 விதியின் கீழ் உங்க பேரை படிச்சுட்டேன். இல்ல அடுத்த உறுப்பினர் பேர் நான் படிச்சிருவேன். சொல்லலாம், மென்ஷன் பண்ணலாம். விதிப்படி உங்களை அழைத்திருக்கிறேன். பால் விலை உயர்வு குறித்து படிக்கிறதா நீங்க படிக்கலாம். அதை பற்றி நான் விவாதிக்க அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி விமான நிலையத்தை பற்றி விளக்கம் சொல்வதற்கு திராவிடமணி மாண்பு உறுப்பினர் திராவிடமணி அவர்கள் இந்த புலி தாக்குதல் பற்றி நீங்க சொல்லியிருக்கீங்க. பேரவை முன்னவர் பால் வளர்த்துற முகார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுவெளியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு பொறுப்பில் இருக்கிற அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்கிறது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முதலமைச்சர், அவை முன்னவர் ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அதில் மாண்பு உறுப்பினர் இல்ல அனுமதி இல்லை. அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதி இல்லை, இது அனுமதி இல்லை. விவாதமே இல்லை. அதை பற்றி எந்த விளக்கம் கேட்டால் இன்னொரு உறுப்பினர் சொல்ல விரும்புவார். அனுமதி இல்லை. மாண்புமிகு
மாண்பு உறுப்பினர் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி தாக்கியது தொடர்பாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திரு தளவாய் சுந்தரம், மாண்பு உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் கா. மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் போஜராஜன், மாண்பு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள் இங்கே ஏற்கனவே 55 விதியின் கீழே அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் போஜராஜன், புலி தாக்குனதை பத்தி சொல்லுங்க. புலி உங்க ஊர்ல எப்படி தாக்குது, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பத்தி விளக்கமா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல கொஞ்சம் இருங்க. புலி பயங்கரமா தாக்கி இருக்கு, மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கு, அதை பத்தி அவர் பேசுறாரு. மாண்பு உறுப்பினர் போஜராஜன், கடந்த பேசுறது கொஞ்சம் கேட்போம். கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுங்க. கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படிதான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுறீங்களா? அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. சீக்கிரமா உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு முடிவு எடுத்து நீங்க அமைதியாக நான் நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்யுங்க. அவை முன்னவர் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு என்றைக்குமே அது விவாதம் செய்து உறுப்பினர் அவை முன்னவர் வாங்க 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 கொஞ்சம் மாண்பு புலி அவை காவலர்கள் வந்து அதிகமான குரல் கொடுக்காம இல்லைங்க. மாண்பு அமைதியா நீங்க வருங்க இருங்க. இப்ப இல்ல அவை காவலர்கள் வந்து குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. மாண்பு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தன் தொகுதியில் ஏற்பட்டுள்ள புலிகள் தாக்கியதால் ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து பேசுகிறார். மாண்பு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை பேச அழைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது சுட்டு பிடிக்கணும், இல்லைன்னா மயக்கு ஊசியில் தான் பிடிக்க வேண்டும். இப்போது எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கை போதாது, இதை செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். மாண்பு உறுப்பினர் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி, நீங்க வெளிநடப்புல இல்லையா? அதாவது தொகுதி பிரச்சனையா வெளிநடப்பா என்றால் எனக்கு தொகுதி பிரச்சனை தான் என்று உட்கார்ந்திருந்த உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.